ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாச்ச மங்களம் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணுவை புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பகவான் பவித்திரமானது எல்லாத்துக்குமே பவித்திரமானவர், இல்லை பவித்திரமான வஸ்துக்களுக்கெல்லாம் அந்த பவித்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியவர். மங்களகரமானது எல்லாத்துக்குமே மங்களகரமானவர், இல்லை மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த வஸ்துக்களுக்கு மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டவர் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு அவர் மட்டும் இல்லை, அவருடைய பக்தர்களும் அதே தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க இருக்கிறதே லோக கல்யாணத்திற்காக, லோக மங்களத்துக்காக அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி தான் ஒருத்தர் இருக்கணும். பகவானுடைய பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க எப்போதும் பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுடைய துக்கத்தை பார்த்து வருத்தப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதை தன்னுடைய துக்கமாக நினச்சி கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லப்படுது. ஸோ அதனால் பக்தன் இன்னொருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறவங்க ஒரு பக்தனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தன்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு அந்த ஒரு துக்கத்தை கொடுக்கறதுக்கோ, இல்லை இன்னொருத்தருக்கு வரக்கூடிய துக்கத்தை பார்த்துட்டு அதை காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி இருந்தும் காப்பாற்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பக்தனுக்கான ஒரு லட்சணம் கிடையாது. சாதாரணமாகவே தர்மசாஸ்திர பிரகாரம் நமக்கு ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இருந்தும் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு அநியாயம் நடக்கும்போது அவரை நம்ம காப்பாற்றாமல் விட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பாவம். அப்போ ஒரு வைஷ்ணவனாக இருந்து அந்த நபர் இது போன்ற ஒரு கருணையற்றவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரை நம்ம உண்மையாகவே வைஷ்ணவராக கருத முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிறவர் கருணை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்னாகும்? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ராட்சசனாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அதாவது மற்றவர்களுடைய ஒரு துன்பத்தை கண்டு ரசிக்கிறது, இல்லை மற்றவர்கள் துயரத்தில் இருக்கும்போது உதவ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தும் உதவாமல் இருக்கிறது, இது இரண்டுமே பாவம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது போன்ற ஒரு சுபாவத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் அடுத்த பிரிவில் கண்டிப்பாக ஒரு கீழான நிலையை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது நம்ம சொல்லலை, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு தொடர்பான ஒரு சரித்திரம் கீதா மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவத்கீதை 11வது அத்தியாயத்துடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவபெருமான் பார்வதிக்கு இந்த பகவத்கீதை 11வது அத்தியாயத்துடைய ஒரு மகாத்மியத்தை சொல்கிறார். முன்னாடி ஒரு காலத்தில் பிரணிதா அப்படின்னு சொல்லி ஒரு நதி, அந்த நதிக்கரை ஓரத்தில் ஒரு நகரம், அந்த நகரத்தில் ஜெகதீஸ்வர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில், பிரசித்தமான ராமர் கோவில், கையில் அவர் வில்லோட இருக்கக்கூடிய ஒரு ரூபம் அது. அந்த ஜெகதீஸ்வர் அப்படிங்கிற அந்த பகவானை சுனந்தா அப்படின்ற ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப உன்னதமான பக்தியோட தினமும் அந்த பகவானை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரையே எப்போதும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பக்தர். அது மட்டும் இல்லாமல் பகவானுக்கு முன்னாடி அமர்ந்து தினமும் பகவத்கீதை 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு கிரமத்தையும் அவர் வச்சிருக்கிறார். ஒரு நியமத்தையும் அவர் வச்சு என்ன பண்ணுறாரு, அது தினமும் உறுதியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு பிரம்மச்சரியாவும் இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு பிரம்மச்சரியத்தோட இருந்து அதே நேரத்தில் தினமும் இந்த பகவத்கீதை 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து பகவானை எப்போதுமே தியானிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு பக்தராக இருக்கிறாரு. அந்த பாராயணத்தினால அவருக்கு என்னாச்சு, அவருடைய புலன்கள் மொத்தத்தையும் அவரால் கட்டுப்படுத்த முடிந்தது. அவர் எப்போதுமே ஒரு முழுமையான ஒரு அமைதி, ஒரு கட்டுப்பாட்டோடு அவர் இருந்தார். அதனால்
24 மணி நேரமும் அவர்னால் பகவான் ஜெகதீஸ்வருடைய அந்த ரூபத்தை வந்து என்ன பண்ண முடிஞ்சது, அவர்னால் வந்து தியானிக்க முடிஞ்சது, அந்த ஸ்மரணத்தில் இருக்க முடிந்தது. அப்படி வந்து ஒரு உயர்ந்த ஒரு பக்தராக இருக்கிறாரு. அந்த நகரம் முழுவதும் அவர் ஒரு சிறந்த பக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. எல்லாரும் அவருக்கு வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு மரியாதையை வந்து கொடுக்குறாங்க. அப்படி அவரை வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடலாம் சேர்ந்து அவர் தீர்த்த யாத்திரையாக போகலாம் அப்படின்னு அவர் வந்து விருப்பப்படுறார். அப்படி தீர்த்த யாத்திரையாக போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டு பல தீர்த்த ஸ்தலங்களுக்கு வந்து போயிட்டுருக்கிறாரு. அப்படி பல தீர்த்த ஸ்தலங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய பல அற்புதமான அந்த புனித ஸ்தலங்களெல்லாம் பகவானுடைய அற்புதமான அந்த விக்கிரக ரூபங்களெல்லாம் வந்து சேவிச்சுக்கிட்டு வர்றார். பொதுவாகவே நம்ம பாரத தேசம் முழுவதும் நீங்கள் இந்த நதிக்கரை ஓரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அற்புதமான பகவானுடைய கோவில்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது நீங்கள் எந்த நதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த நதிக்கரை ஓரத்தில் பகவானுடைய கோயில் இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் காவேரியோடைய அந்த நதிக்கரை ஓரமாக நீங்கள் பாருங்கள், நிறையா கோவில்கள் இருக்கிறத பார்க்கலாம். காவேரி ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம 3 முக்கியமான ரங்கநாதர் கோவிலை பார்க்கலாம், 5 முக்கியமான சிவன் கோவில் வந்து பார்க்கலாம். அது மாதிரி தாமிரபரணி, அதே மாதிரி வந்து கிருஷ்ணா நதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நதி தீரத்தில் முக்கியமான 5 நரசிம்ம க்ஷேத்திரம் இருக்குது. அது மாதிரி இந்த கோதாவரி நதிக்கரையிலையும் பல அற்புதமான பகவானுடைய கோவில்கள் இருக்குது. அதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தரிசனம் பண்ணிவிட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி அவர் பல அற்புதமான கோவில்களை தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நகரத்தில் அங்கே அவங்க வந்து தங்கக்கூடிய சமயம் ஏற்படுது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அங்கே வந்து ஒரு தர்மசாலா இருக்குது. அந்த தர்மசாலாவில் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய நண்பர்களோடு வந்து போய் பார்க்குறாரு. தர்மசாலா ரொம்ப நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குது. சரி நம்ம இங்கேயே வந்து ஓய்வு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா தன்னுடைய நண்பர்கள் யாரையுமே காணோம். என்னடா அது, நம்ம நண்பர்கள் நம்ம கூட தானே வந்தாங்க, எங்கே போனாங்க, நைட்டு இவங்க எந்திரிச்சு எங்கே போனாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே வந்து தெரியலையே, சொல்லவும் இல்லையே, எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. அதோடு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து போய் சொல்கிறார், இந்த மாதிரி என்னோட வந்த நண்பர்களெல்லாம் காணுமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த நபர் வந்து சொல்கிறாரு, ஐயா தயவு செஞ்சு என்கிட்ட இதுக்கான ஒரு விடையை மட்டும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது உங்களுடைய நண்பர்கள் வந்து என்ன ஆகியிருப்பாங்கன்னு வந்து உத்தரவாதமாக சொல்கிறதுக்கு என்னால் வந்து முடியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு வேண்டுகோள் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து வந்து எங்களுடைய இந்த நகரத்தில் இன்னும் சில நாட்கள் நீங்கள் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. நான் யார் என்னன்னே தெரியாது, என்னையும் நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து தங்கணும்னு வந்து ஏன் நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க, எனக்கு என்னுடைய நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, உங்களை போன்ற ஒரு தூய பக்தர்கள் எங்கள் ஊரில் நீங்கள் சில நாட்கள் தங்குனீங்கன்னா எங்கள் ஊரே வந்து விமோச்சனம் அடையும், தயவுசெய்து நீங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் ஊர்லேயே தங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேட்டுக்கிறார். அப்போ இவர் வந்து சரி, நண்பர்கள் இல்லாமல் நம்ம திரும்ப எப்படி போக முடியும், என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியலையே, அது நமக்கு என்னென்னு தெரியணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், சரி சில நாட்கள் நம்ம வந்து இங்கே தங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தர்மசாலையிலே வந்து தங்குறாரு. அவருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் இந்த ஊர் தலைவர் வந்து பண்ணுறார். நல்லா சௌகரியமாக அவர் வந்து தங்குறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அவர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு, சிறப்பாக வந்து கவனிச்சுக்கிறாரு. இவருக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, நம்ம யாருன்னே தெரியாது, ஏன் இவங்க நமக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு உபச்சாரம் பண்ணுறாங்க, சரி அதிதியை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஓகே, ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு உபச்சாரணை வந்து இருக்கு, அதனால் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அங்கே அமைதியாக வந்து இருக்கிறார். ஊர் மக்களுக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியம், இந்த தர்மசாலாவில் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இப்படி ஒரு 6-7 நாட்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு.
இவருக்கு தன்னுடைய நண்பர்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையும் வந்து இருக்குது. அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி, ஒரு விவசாயி, அவர் வர்றார். வந்து அந்த சுனந்தா அப்படிங்கிற அந்த பிரம்மச்சாரிகிட்ட வந்து காலில் விழுந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. ஐயா, நீங்கள் தான் வந்து எங்கள் பையனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்படியா, உங்கள் பையன் யார், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி என் பையனை ஒரு ராட்சசன் வந்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ராட்சசன் வந்து உங்கள் பையனை சாப்பிட்டானா? உங்கள் பையனை ராட்சசன் தான் சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன ஒரு அடையாளம் இருக்குது? அது மாதிரி அந்த ராட்சசன் சாப்பிட்டா அப்படின்னா அந்த ராட்சசன் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலெல்லாம் வந்து கேட்குறார். அப்போது அவர் வந்து சில உண்மைகளெல்லாம் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி என்னுடைய பையன் அவன் தன்னுடைய நண்பனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவன் ஒரு இடத்துக்கு போனான். அவனை கூட்டிகிட்டு போன இடத்துல என்னாச்சு, அந்த ராட்சசன் வந்து இவனையும் சேர்த்து சாப்பிட்டுட்டான். அவனையும் சாப்பிட்டான், இவனையும் சேர்த்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, எங்கே கூட்டிகிட்டு போனான், அந்த ராட்சசன் இருக்கிற இடம் எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்து அந்த ஒரு உண்மையே வந்து வெளிப்படுது. அந்த இடம் நீங்கள் இப்போ தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தர்மசாலாவே வந்து அந்த ராட்சசன் அங்கே வந்து எல்லாரையும் சாப்பிடக்கூடிய ஒரு இடமான இருந்திருக்கு. அப்போ பரவாயில்ல, அந்த ராட்சசன் ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ராட்சசன் இந்த ஊரில் தான் வந்து இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அதாவது ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் அவன் வந்து ஒவ்வொருத்தவங்களாக பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவங்கிட்ட போய் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணோம். இந்த மாதிரி எங்களை தயவுசெய்து வந்து நீ கஷ்டப்படுத்தாத, நாங்கள் என்ன பண்ணுறோம், உனக்கு சாப்பாடு தானே தேவை, எப்படியோ தினமும் உனக்கு தேவையான சாப்பாடை நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். நீ என்ன பண்ணு, அந்த சாப்பாடை எடுத்துக்கோ, ஊர் மக்கள் யாரையும் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டீலிங் போட்டுக்கிட்டாங்க. எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து அந்த பகாசுரன் அப்படிங்கிறவன் அந்த ஏகச்சக்கர கிராமத்தில் வந்து பண்ணானோ அதே மாதிரி இவனும் அந்த ஒரு டீலிங்கை வந்து ஏற்றுக்கிட்டான். ஊர் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த ஊருக்கு வந்து ஒரு யாத்திரிகராக வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படி வர்றவங்கள வந்து என்ன பண்ணுறது, இந்த தர்மசாலாவில் நீங்கள் போய் தங்குங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அப்படி அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த ராட்சசன் வந்து என்ன பண்ணுறான், அந்த தர்மசாலாவில் வந்து தங்குறவங்கள இவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இவன் சாப்பிட்டுக்கிறான். அதனால் வந்து இந்த ஊர் மக்கள் யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படித்தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், உங்கள் எல்லாரையும் வந்து, அதாவது நீங்களும் உங்கள் நண்பர்களும் வந்தபோது உங்களை இங்கே நாங்கள் தங்க வச்சோம். ஸோ அந்த ராட்சசன் வந்து உங்களை சாப்பிட்டுட்டு எங்கள் பசங்களை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆச்சரியம் எங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே தங்கியிருந்த அந்த சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரையுமே வந்து அந்த ராட்சசன் சாப்பிட்டுட்டான். ஆனால் உங்களை மட்டும் அவனால் வந்து சாப்பிட முடியல. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவனால் உங்களை வந்து சாப்பிட முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய மகிமை என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த ராட்சசனுக்கு உங்களை சாப்பிட முடியாததுனால அவனுக்கு அந்த பசி இன்னும் கொஞ்சம் இருந்தது. அவனுடைய அந்த பசியை வந்து போக்குறதுக்காக இன்னொரு ஆள் வந்து தேவைப்பட்டது. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய நண்பன் மூலமாக இன்னொரு யாத்திரிகரை வந்து நான் இங்கே அனுப்பிச்சி வச்சேன். அதாவது என்னுடைய நண்பனுடைய ஒரு மகன், அவனை வந்து இங்கே நான் அனுப்பிச்சி வச்சேன். அப்படி நான் அனுப்பிச்சி வச்சப்போ என் பையன் அவனுடைய நண்பன் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் வந்து புரியாமல் என் பையன் என்ன பண்ணான், அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக இங்கே வந்தான். ஆனால் வந்த சமயத்தில் என்னாச்சு, அந்த ராட்சசன் என் பையனையும் சேர்த்து சாப்பிட்டான். அதனால் தயவுசெய்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் வந்து என் பையனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களையும் வந்து சொல்லி அவன் வந்து அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டதுக்கப்புறமா அந்த சுனந்தன் வந்து கொஞ்சம் கூட வந்து கோபமும் படாமல், ஏன்னா சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்லாமல் அவரை வந்து அந்த ராட்சசனுக்கு வந்து பலி கொடுக்கணும்னு வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது
அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பக்தருக்கு நம்ம வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் நம்ம வந்து என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு சூழ்ச்சியில் நம்ம வந்து மாட்டிப்போம். திரும்ப அந்த பக்தர் தான் வந்து நமக்கு காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அதனால் இப்போ அந்த பக்தர் வந்து சரி ஓகே, அந்த ராட்சசன் எதனால் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ராட்சசன் ஆனா அப்படின்னு ஏதாவது வந்து உங்களுக்கு ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அந்த கதையையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. எதனால் அவன் வந்து ராட்சசன் ஆனான் அப்படின்னு சொன்னால், அந்த ராட்சசனாக ஆனவன் அதுக்கு முன்னாடி அவனும் அங்கே தான் அந்த வில்லேஜில் தான் வந்து இருந்திருக்கான். அவனும் ஒரு விவசாயி. அப்படி அவன் வந்து அந்த ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து என்னாச்சு, ஒரு வல்ச்சர், ஒரு வல்லூர் அப்படின்னா அந்த மனிதனையே வந்து கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கழுகு இனம்னு சொல்லலாம், ஒரு பருந்து இனம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய பறவை. ஸோ அந்த பறவை வந்து ஒரு நாள் வந்து என்னாச்சு, ஒருத்தனை வந்து பிடிச்சி சாப்பிட முயற்சி பண்ணிகிட்ருக்கு, அவனை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஒரு சீன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தூரத்துலேருந்து ஒரு யோகி அவர் வந்து பார்க்குறார். அதே நேரத்தில் பக்கத்தில் இந்த ஒரு விவசாயியும் வந்து இருக்கிறான், அவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து காப்பாற்ற முடியும், ஆனால் இவன் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காமல் அவன் பாட்டுக்கு வந்து இருக்கான். ஸோ ஆனால் இந்த யோகி வந்து என்ன பண்ணுறாரு, ஆஹா இந்த மாதிரி வந்து இவனை இந்த ஒரு வல்ச்சர் வந்து சாப்பிடுதே, இவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி அவர் தூரத்துலேருந்து பார்த்தவர் ஓடி வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த வல்ச்சர் வந்து என்ன பண்ணுது, அவனை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுது. அவனை காப்பாற்ற முடியல அந்த ஒரு யோகினால். அப்போது அந்த பக்கத்தில் இருந்த அந்த நபர் அந்த விவசாயியை பார்த்து இவருக்கு கோபம் வந்துடுது. சாஸ்திரத்தில் இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கிறவங்க ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறப்போ, உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றாமல் நீ இப்படி வந்து அலட்சியமாக அவனை வந்து விட்டுட்டியே, அதனால் நீ வந்து என்னாகு பிரம்ம ராட்சசனா, நீ ஒரு ராட்சசனா போ அப்படின்னு சொல்லி அந்த யோகி வந்து சபிச்சிட்டார். ஸோ அந்த யோகி சபித்த உடனே அதுக்கப்புறமா அந்த யோகியோடைய காலில் விழுந்து இந்த நபர் வந்து கெஞ்சுறார், தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், எப்போ ஒருவன் தினமும் வந்து இந்த பகவத்கீதை 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து அவன் கையினால் வந்து இந்த 11வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணி அந்த தண்ணியை உன் மேலே வந்து தெளிக்கிறானோ, அப்போ தான் வந்து நீ இது வந்து விடுபடுவ அப்படின்னு அவர் வந்து விமோச்சனத்துக்கான ஒரு வழியை சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார். அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ராட்சசன் வந்து என்ன பண்ணுறான், அங்கேயே அவன் வந்து ராட்சசனாக இருக்கிறான். ஸோ இப்போது இந்த ராட்சசன் அவனுடைய ராட்சச தேகத்தில் இருந்து விடுபடணும்னா என்ன வழி, அது அந்த ராட்சசனுக்கு தெரியுது. இப்போது இந்த யாருடைய பையனை அந்த ராட்சசன் வந்து சாப்பிட்டானோ அவன் வந்து என்ன பண்ணான், என்னுடைய பையனை நீ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்டான். அப்படி அவன் கேட்ட சமயத்தில் அப்போ அந்த ராட்சசன் இந்த கதையெல்லாம் வந்து சொல்லியிருக்கான், நீ உன்னுடைய பையன்னு எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது, உன் பையன் திரும்ப வந்து உனக்கு கிடைக்கணும்னா நான் இந்த தேகத்தில் இருந்து விடுபட்டாதான் உன் பையன் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீ இந்த தேகத்திலேருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து அந்த தர்மசாலாவில் ஒருத்தன் வந்து படுத்திருக்கிறானே, அவன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர், எனக்கு தெரிந்து அவர் வந்து பகவத்கீதை 11வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்யக்கூடிய நபராக தான் இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு தேஜஸ் இருக்குது. அதனால தான் என்னால் அவரை வந்து அன்றைக்கி சாப்பிட முடியலை, இல்லை அப்படின்னா நான் அன்றைக்கி அவரை வந்து சாப்பிட்ருப்பேன். அதனால் நீ என்ன பண்ண, போய் அவரை இங்கே வந்து கூட்டிகிட்டு வா, அவர் வந்து இந்த 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி அந்த தண்ணி என் மேலே தெளித்தார்னா நான் இந்த தேகத்திலேருந்து விடுபடுவேன், உன் பையனும் உனக்கு கிடப்பான் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த விவசாயி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பக்தர்கிட்ட வந்து தன்னுடைய பையனை காப்பாற்றணும்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கேட்டதுக்கப்புறமா அந்த பக்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ராட்சசன் அங்கே வந்து
அவன் இப்போ எங்கே இருக்கிறான்றதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அவன் முன்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பகவத்கீதை 11ஆம் அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணி அந்த தண்ணி அப்படியே அவன் மேலே வந்து தெளிக்கிறாரு. உடனே வந்து என்ன ஆகுறான், அவன் அந்த ராட்சச தேகத்திலேருந்து விடுபட்டு இமீடியட்டாக அவன் வந்து ஒரு விஷ்ணு தூத ரூபத்தை வந்து அவன் வந்து அடைகிறான். அது மட்டும் கிடையாது, அவன் இதுவரைக்கும் வந்து யாரெல்லாம் சாப்பிட்டானோ ஆயிரக்கணக்கான பேரை வந்து சாப்பிட்ருக்கான். அவங்க எல்லாருக்குமே வந்து என்னாச்சு, விஷ்ணு தூத ரூபம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒரு வைகுண்டவாசியோடைய ஒரு ரூபம் அந்த ஆயிரக்கணக்கான பேருக்குமே வந்து கிடச்சிருக்கு. அதில் இந்த விவசாயியோடைய பையனும் சேர்ந்துருக்கான். அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம், இப்படி வந்து எல்லாரும் வந்து ஒரு வைகுண்டவாசியாக வந்து மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த விவசாயி வந்து கேட்குறான் இந்த மாதிரி அந்த ராட்சசன்கிட்ட, என் பையன் இதில் யார் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ராட்சச ரூபத்தில் இருந்தவன் இப்போ வந்து சிரிச்சுட்டு சொல்கிறான், அந்த மாதிரி அவன் தான் வந்து உன் பையன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி வந்து, அப்பா ராஜா தயவுசெய்து என் கூட வந்துரு, வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். மகனே என் கூட வந்துரு அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து, நான் என்ன பைத்தியமாக உன் கூட திரும்ப வர்றதுக்கு, இந்த ஒரு தூய பக்தருடைய ஒரு கருணையினால் இத்தனை ஜென்மங்களை நான் இந்த பௌதிக உலகத்தில் பிறப்பு இறப்பில் நான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்த என்னையை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. திரும்ப நீ அதுக்குள்ளேயே கூப்பிட்றிய, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் உனக்கு வந்து பையன் இல்லை, நீ எனக்கு எத்தனையோ ஜென்மத்தில் பையனாக இருந்திருக்க. இப்போ தான் நான் உனக்கு பையனாக பிறந்தேன். இப்படி நாம் எத்தனையோ ஜென்மங்களாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதில் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழியை பண்ணு. எப்படியோ கடவுளுடைய கிருஷ்ணருடைய ஒரு கருணையினால் இப்படி ஒரு தூய பக்தர் நமக்கு வந்து கிடச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ணு, அவர்கிட்ட இருந்து ஒழுங்காக இந்த பகவத்கீதையை நீ வந்து கற்றுக்கோ. 11ஆவது அத்தியாயத்தை ஒழுங்காக கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண, தினமும் நீ பாராயணம் பண்ணு, நீ சீக்கிரமாக வந்து வைகுண்டம் வந்து சேருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அப்படியே அவங்க வந்து ஒரு புஷ்பக விமானத்தில் வைகுண்டம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த விவசாயியும் வந்து என்ன பண்ணார், இந்த சுனந்தன் அப்படிங்கிற இந்த பக்தர்கிட்ட இருந்து அந்த 11ஆவது அத்தியாயத்தை வந்து கற்றுக்கிட்டு இந்த விவசாயியும் ஒரு நாள் வைகுண்டத்தை அடைஞ்சார். அந்த சுனந்தன்கிற பக்தரை பற்றி கேட்க தேவையில்லை, அவரும் வந்து இயல்பாகவே அந்த வைகுண்டத்தை வந்து அடைஞ்சார். ஸோ அதனால் இந்த பகவத்கீதையை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பகவத்கீதை அப்படிங்கிறது அது தேவகி புத்திர கீதம். பகவான் கிருஷ்ணர் நேரடியாக அவருடைய திருவாய் மலர்ந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமிர்தம். இந்த அமிர்தத்தை பொதுவாகவே அமிர்தத்தை பருகுனா நமக்கு வந்து மரணம் கிடையாது. இந்த கீதா அமிர்தத்தை வந்து பருகும்போது நமக்கு நித்தியமான ஆனந்தமான அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.